அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதது வல் மஅதூத் எனும் நூலின் பாடத்தை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை இந்த நூலில் 10 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 10 பாடங்களில் ஒன்றிலிருந்து 1000 வரை உள்ள வார்த்தைகளுக்கு நாம் எண்களுக்கு எவ்வாறு நாம் வார்த்தைகளை அரபியிலே அமைப்பது என்கின்ற விபரத்தை, அதில் ஆண்பாலாக பெண்பாலாக எவைகள் வரும் என்கிற விபரத்தையும், இந்த எண்களுக்கு என்னென்ன பெயர்கள் அறிஞர்கள் வைத்திருக்கிறார்கள், எந்த எண்ணிலிருந்து எந்த எண் வரைக்கும் உள்ள எண்களுக்கு என்ன பெயர்கள் இடப்பட்டிருக்கிறது என்கிற விளக்கத்தையும் நாம் பார்த்தோம். அதில் ஒன்றிலிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை, அதோடு 100லிருந்து அதனுடைய மடங்கு, 100ம் அதனுடைய மடங்குக்கும் அததுல் முஃப்ரத் என்பதாக சொல்வார்கள். 11லிருந்து 19 வரைக்கும் இருக்கின்ற எண்ணிக்கைக்கு அததுல் முரக்கப் என்று சொல்லுவாங்க. 20லிருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு அல்ஃபாலுல் உகூத் என்று சொல்லுவாங்க. 21லிருந்து 99 வரைக்கும் இருக்கின்ற எண்ணிக்கைக்கு அததுல் மஅதூஃப் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேருக்கான காரணங்களையும் நாம் தெரிந்திருக்கிறோம். இதுல நாம 36 வார்த்தைகளை கொண்டு 1லிருந்து 99 வரைக்கும் நாம் எப்படி சொல்லணும் என்பது சம்பந்தமான விளக்கத்தை பார்த்து விட்டோம். அதுக்கடுத்து ஒரு 10 வார்த்தைகள் பார்த்திருக்கிறோம். என்ன 10 வார்த்தைகள்? 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000 என்கிற இந்த 10 வார்த்தைகளுக்கு அரபியிலே எப்படி சொல்லணும் என்பதை பார்த்திருக்கிறோம். இதில் ஆண்பால் பெண்பால் வடிவம் கிடையாது, ஒரே வடிவம் மட்டும்தான். ஏராப் மட்டும் மாறி மாறி வரும் என்ப விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த 46 எண்களை, இந்த 46 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு 101லிருந்து 1000 வரைக்கும், 101லிருந்து 1000 வரைக்கும் எப்படி நாம எண்களை, என்ன இலக்க எண்களாக இருந்தாலும் சரி, இப்போ 333 இருக்கலாம், 455 இருக்கலாம், 575 இருக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் வாசகம் அமைக்கணும்னா இது 101லிருந்து 1000த்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான். அப்போ இந்த எண்களை எப்படி நாம இந்த 3 இலக்க எண்களை, 2 இலக்க எண்களை படிச்சுட்டோம், 23, 45, 75 படிச்சு. இப்போ 3 இலக்க எண்கள் 211, 345, 475, 886. அப்ப இதெல்லாம் 3 இலக்க எண்கள். இந்த 3 இலக்க எண்களை எப்படி நாம அரபியில எழுத்துக்களாக எழுதுவதும் சொல்வதும் வேண்டும், அதுல எப்படி நாம் ஆண்பால் பெண்பால் என்பதை பிரித்து நாம் எழுதணும் என்கிற விபரத்தை தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த அத்தர்சு அல் ஹாதி அஷர 11வது பாடத்தில் மிம்மிஅத்தின் வவாஹிதின் இலா அல்ஃப். இந்த பாடத்தினுடைய தலைப்பு 101லிருந்து 1000 வரை உள்ள எண்களை எவ்வாறு நாம் எழுதுவது சொல்வது. இதுதான் இதனுடைய தலைப்பு. இப்ப நாம 100க்கு என்னன்னு தெரிஞ்சிட்டோம். இப்ப 101 என்று சொல்லுகின்ற போது தமிழ்ல சொல்றப்ப 101, முதல்ல 100 வந்துரும், அப்புறம் 1 வரும். இயல்பாக இதுதான். 101 ஆங்கிலத்திலும் அவ்வாறு தான். அதே போன்றுதான் அதே மாதிரி 105, 110 இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா? இதே சேம் தான். 100க்கு மேல போறப்ப முதலாவதாக எந்த எண்ணிக்கையை அரபியில எழுதணும்னா இந்த மேல உள்ள எண்ணிக்கையை தான் எழுதணும்.
மேலே உள்ள எண்ணிக்கை இப்போ 100 என்பதைத்தான் எழுத வேண்டும். அப்புறம் தான் 1 என்பதை என்ன செய்யணும், எழுதணும். தமிழில் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதில். இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னால், அந்த 121 வரைக்கும் இதே அமைப்பில் என்ன செய்யும், போகும். நம்ம ஒன்றொன்னா என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ இந்த 100ஐயும் 1ஐயும் இந்த 2 எண்ணிக்கை இருக்கிறது. இந்த 2 எண்ணிக்கையை இணைக்கின்ற போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாம் எப்படி 20ஐயும் 1ஐயும் இணைக்கின்ற போது இந்த 2 எண்ணிக்கைக்கு இடையில வாவ் என்கிற அந்த அத்துஃபுடை எழுத்த போட்டோமோ, அதே மாதிரி 100க்கும் 1க்கும் இடையில் 2 எண்களை இணைக்கிறது மாதிரி அத்துஃபுடைய எழுத்தாகிய வாவை இணைத்து விட வேண்டும். இப்போ 100க்கு என்ன சொல்லணும், மே அத்துன் வ அத்துஃபுடைய வாவை போட்டுட்டு, 1க்கு ஆண்பாலாக இருக்கின்ற பொழுது என்ன சொல்லணும், வாஹிதுன். அப்ப மே அத்தும் வாஹிதுன் 101. இதே பெண்பாலாக சொல்வதாக இருந்தால் மேத்து என்பதில் ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது, அதை அப்படியே போற்றணும். ஆனால் 1 என்பதில் ஆண்பால் பெண்பால் இருக்கிறது. அப்ப பெண்பாலாக சொல்றப்ப என்ன செய்யணும், மே அத்தும் வாஹிதத்துன் என்று சொல்ல வேண்டும். 102 எவ்வாறு சொல்றது அப்படின்னு சொன்னா, மே அத்தும் வ இஸ்னானி ஆண்பாலாக சொல்கின்ற போது ரஃபுடைய காலத்துல, நசபுடைய காலத்துல இஸ்னைனி என்று என்ன செய்யும் வரும். பெண்பாலாக சொல்கின்ற பொழுது இஸ்னதானி அல்லது இஸ்னத்தைனி. 103 எவ்வாறு சொல்லணும், ஆண்பாலாக மிஅத்தும் வ ஸலாஸுன், பெண்பாலாக மிஅத்தும் வ ஸலாஸத்துன். அப்ப இதே மாதிரி தான் 10 வரைக்கும். மிஅத்தும் வ அர்பஉன், மிஅத்தும் வ அர்பஅத்துன், மிஅத்தும் வ ஹம்சுன், மிஅத்துன் வ ஹம்சத்துன், மிஅத்தும் வ சித்துன், மிஅத்தும் வ சித்தத்துன், மிஅத்தும் வ சபஉன், மிஅத்தும் வ சபஅத்துன், மிஅத்தும் வ ஸமானியுன், மிஅத்தும் வ ஸமானியத்துன், மிஅத்தும் வ திஸ்உன், மிஅத்தும் வ திஸ்அத்துன், மிஅத்தும் வ அஷருன் ஆண்பாலுக்கு அஷருன், மிஅத்தும் வ அஷ்ரத்துன் பெண்பாலுக்கு. அந்த பெண் அந்த அந்த 10 என்ற வார்த்தையில என்ன செய்யும், ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கு இடையில வித்தியாசம் வரும். இதை ஏற்கனவே நம்ம அப்போ இது அடிப்படையில் 1 இருந்து 10 வரைக்கும் பார்த்தாச்சு. சரி, 11 இருந்து அததில் முரக்கபை எப்படி இணைக்கிறது, 100 முன்னாடி போட்டுறணும், 11 பின்னாடி போடணும், 2க்கு இடையில என்ன செய்யணும், வாவை இணைத்து விட வேண்டும். அப்ப மிஅத்தும் வ அஹத அஷர, அந்த 11 இருந்து 19 இருக்கு, அதை அப்படியே எடுத்துட வேண்டும். அஹத அஷர, இஸ்னா அஷர, ஸலாஸத அஷர. ஆண்பாலாக இருக்கின்ற பொழுது எப்படி செய்யணும், முதல்ல பெண்பால் வடிவத்தில் இருக்கும், பின்னாடி வரக்கூடிய அஷர என்பது ஆண்பால் வடிவத்தில் இருக்கும். பெண்பாலாக சொல்லுகின்ற பொழுது அந்த 1 அந்த 3 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை ஆண்பால் வடிவத்தில் இருக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய 10 என்ன செய்ய பெண்பால் வடிவத்தில் இருக்கும். அவ மிஅத்தும் வ ஸலாஸத அஷ்ரத, ஸலாஸ அஷ்ரத. இதை நல்லா விளங்கிக்கணும். இந்த 11 19 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எப்பொழுதுமே அதனுடைய 2 பகுதியும் நசபு செய்யப்பட்ட நிலைமையில தான் இருக்கும். மிஅத்தும் என்பது ரஃபுடைய காலத்தில் இருக்கு, ஆனால் அஹத அஷர ரெண்டுமே 2 பகுதியுமே நசபு செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். இப்படிதான் நாம எழுதணும். மிஅத்தும் வ ஸலாஸத அஷர், மிஅத்தும் வ அர்பஅத அஷர், மிஅத்தும் வ ஹம்ஸத அஷர், மிஅத்தும் வ சித்தத அஷர், மிஅத்தும் வ சபஅத அஷர், மிஅத்தும் வ ஸமானியத அஷர், மிஅத்தும் வ திஸ்அத அஷர். அப்ப 20 எப்படி சொல்றது, மிஅத்தும் வ இஷ்ரூன் நசபுடைய காலத்துல, ஜருடைய காலத்துல மிஅத்தும் வ இஷ்ரீன். அப்போ 1 இருந்து 20 வரைக்கும், 11 இருந்து 20 வரைக்கும் 100ஓட எப்படி இணைச்சு எழுதுறது என்று பார்த்தாச்சு. இப்ப 21 இருந்து 121 199 வரைக்கும் ஒரே அமைப்பு தான். எப்படி, முதல் மிஅத்தை போடணும். 21 என்று நாம் எழுதுகின்ற பொழுது என்ன செய்வோம், மிஅத்து வாஹிதுன் முதல்ல 1 வந்து விடும், அப்புறம் தான் 10 எழுதணும். அப்ப 100 முதல்ல எழுதணும், 1 இருந்து 9 வரைக்கும் இருக்க, அதுக்கடுத்து வாவ் அத்துஃபுடைய வாவை போடணும். இதுல 2 வாவ் அத்துஃபுடைய வாவ் வரும். 121 நாம் எழுதுறப்ப 2 அத்துஃபுடைய வாவ் வரும். என்னது, மிஅத்துன் கடுத்து வ போட்டுருவோம் அத்துஃபுடைய வா, அதுக்கடுத்து வாஹிதுன் என்பது வந்துடும், அதுக்கடுத்து வ இஷ்ரு, அந்த வாஹிதையும் இஷ்ருடையும் சேர்க்கக்கூடிய ஒரு அத்துஃபுடைய எழுத்து வந்துடும்.
அப்ப 121 எழுதுகின்ற பொழுது 2 அத்துஃபுடைய எழுத்து மிஅத்தும் வ வாஹிதும் வ இஷ்ரூன் ஆண்பால் வடிவத்தில். பெண்பால் வடிவத்தில் மிஅத்தும் வ இஹ்தா வ இஷ்ரூன். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த அடிப்படையில் தான் இதுல இருந்து நம்ம இப்படி போயிட்டே இருக்க வேண்டியது. மிஅத்தும் வ இஸ்னானி வ இஷ்ரூன் ஆண்பாலுக்கு, பெண்பாலுக்கு மிஅத்தும் வ இஸ்னதானி வ இஷ்ரூன். 123 மிஅத்தும் வ ஸலாஸும் வ இஷ்ரூன் ஆண்பால், பெண்பாலுக்கு மிஅத்தும் வ ஸலாஸத்தும் வ இஷ்ரூன். இதே மாதிரி தான் 30 வரைக்கும் நம்ம போயிடுவோம். அதுக்கடுத்து 30 எப்படி சொல்லணும்? மிஅத்தும் வ ஸலாஸூன் மிஅத்தும் வ ஸலாஸூன் ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்கும் ஒன்று தான். இப்போ 141 மிஅத்தும் வ வாஹிதும் வ அர்பஊன் ஆண்பால். 152 மிஅத்தும் வ இஸ்னானி வ ஹம்ஸூன். 163 மிஅத்தும் வ ஸலாஸும் வ சித்தூன். 174 மிஅத்தும் வ அர்பஊன் வ ஸபஊன். 185 மிஅத்தும் வ ஹம்ஸும் வ ஸமானூன். 196 மிஅத்தும் வ சித்தும் வ திஸ்ஊன். 197 மிஅத்தும் வ ஸபஊன் வ திஸ்ஊன். 198 மிஅத்தும் வ ஸமானி வ திஸ்ஊன். இது மாதிரி சொல்றதெல்லாம் இப்போ ஆண்பால். 199 மிஅத்தும் வ திஸ்ஊன் வ திஸ்ஊன. 200 மிஅத்தானி அல்லது மிஅத்தைனி. மிஅத்தானி ரஃபுடைய காலத்தில் மிஅத்தானி, நஸ்புடைய ஜருடைய காலத்தில் மிஅத்தைனி என்று என்ன செய்யும் வரும். அப்ப 101 200 வரைக்கும் நம்ம எப்படி இடைப்பட்ட எண்களை எப்படி அமைக்கணும்னு பார்த்துட்டோம். இப்ப 200க்கு மேல நம்ம போறப்ப 100 என்கிற இடத்துல 200ஐ போட்டுக்கிறோம். இப்ப 201 மிஅத்தானி வ வாஹிதுன். மிஅத்தானி வ வாஹிதுன். 211 மிஅத்தானி வ அஹத அஷர. 221 மிஅத்தானி வ வாஹிதும் வ இஷ்ரூன் ஆண்பால், பெண்பாலுக்கு மிஅத்தானி வ வாஹிதத்தும் வ இஷ்ரூன் பெண்பால். இப்போ இதே அடிப்படையில் தான் நம்ம 300 வரைக்கும் போவோம். 300க்கு மேலே போகிறப்ப 200 இடத்துல 300 ஸலாஸு மிஅத்துன் என்பதை கொண்டு வந்துடணும். 400க்கு மேலே போகிறப்ப அந்த 100 200 300 இடத்துல அர்பஉ மிஅத்தின் என்பதை கொண்டு வந்து விடணும். அதுக்கடுத்து ஹம்ஸு மிஅத்தின் என்று கொண்டு வந்து விடணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாம் ஏற்கனவே நாம் 1 100 வரைக்கும் உள்ள 99 வரைக்கும் உள்ள வாசகங்களை எப்படி நம்ம அமைச்சோமோ அதே மாதிரி இந்த 100 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நாம் 999, 1000க்கு மேலே அப்புறம் பார்த்துக்குவோம், 999 வரைக்கும் 1 99 வரைக்கும் எப்படி வாசகத்தை அமைச்சோமோ அதே மாதிரி தான் 101 999 வரைக்கும் இருக்கக்கூடிய வாசகங்களை இந்த 46 வாசகங்கள் மட்டும் 1 10, 11 19, 20 90, 21 29 இது இந்த அதே மாதிரி 100 1000 இந்த 46 வாசகங்களை வைத்து என்னால் என்ன செய்ய முடியும்னா 1 999 வரைக்கும் ஏன் 1000 வரைக்கும் ஆண்பாலாக பெண்பாலாக என்னால் என்ன செய்ய அமைச்சிட முடியும். இந்த அடிப்படையில் தான் நாம் வாசகங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை எடுத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.